வணக்கம். இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு குழம்பு தான். தக்காளி என்ன தக்காளி குழம்பு? ஆமாம், கொங்கு நாட்டு தக்காளி குழம்பு. இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு தேடி தேடி, ஏன்னா நம்ம எல்லா குழம்பும் மேக்ஸிமம் வச்சாச்சு. அதனால் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக குழம்பு வைக்கலான்னு பார்த்தோம். அதனால் வச்சுட்டோம். இன்றைக்கி வந்து நான்வெஜ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்ததுனால நான்வெஜ் எடுக்க முடியல. ஸோ இன்றைக்கி வந்து இலையும் வாங்க மறந்துட்டேன். நேற்று செம்ம மழை. நேற்று மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன். மழை பெஞ்சிருந்ததுனால காய்கறி மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன், மறந்துட்டேன். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து இலை இல்லை. அதனால தான் கிண்ணத்தில் வரிசை அடுக்கி வச்சுருக்கோம். ஓகே, இன்றைக்கி வந்து கொங்கு நாட்டு தக்காளி குழம்பு. அதுக்கு வந்து சைடிஷ் என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா, வெண்டைக்காய் பொரியல், அப்புறம் வந்து காலிஃப்ளவர் 65, கொத்தவரங்காய் பொரியல், அப்பளம். இது வந்து ஏதோ ஒரு போண்டா வடை, அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் வச்சுருக்காங்க. காரா சேவு, ஸ்வீட்டு வந்து ஏதோ ஒரு இனிப்பு கடையில் வாங்கிட்டு வந்தேன், அது வச்சுருக்காங்க. ஓகே, வாங்க சாப்பிடலாம். அடுத்த வாரம் இலையில் சாப்பிட்லாம். சாப்பாடு கொஞ்சம் நிறையா தான் வச்சுருக்கு. சாப்பிட முடியாது, சாப்பிட்லாம். சாப்பாடு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்குடா. தக்காளி குழம்பு நல்லாயிருக்கு. என்ன அது தக்காளியாக நீங்கள் அரைச்சி ஊற்றிருக்கனால அது தக்காளி சட்னி நம்ம வைப்போம்ல, அந்த ஃப்ளேவர் இருக்குது. அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அந்த கொஞ்சம் தெரியுது. நல்லா இருக்குப்பா. நேற்று முன் தான் மறந்துட்டேன் வாங்கி வைக்கிறது. விளையாட கஷ்டம் போல். அப்பளத்தை கொஞ்சம் சாப்பிட்டுருக்கா. கால் கொஞ்சம் சாப்பிட்லாங்க நீங்கள்.
எவ்வளோ எடுத்து போடு. இல்லை தக்காளி அரைச்சி ஊற்றினியா? காரம் காரம் நல்லா சுருன்னு இருக்கானா. இது போட்டியா? கிராம்பு போட்டியா? என் வாயில சிக்குச்சு. பட்டை எல்லாத்தையும் போட்டு அவங்க செஞ்சாங்க. ரொம்ப நாட்டு தக்காளி போட்டேன். அது கொதிக்கிறப்ப வாய் வச்சு நல்லா இருக்கு. எனக்கு அது சமைச்சு முடிஞ்சிருச்சு. இவ்வளோ நேரம் ஆச்சு. 2 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு வரேன். சொசைட்டி அரிசி நல்லா இருக்குல்ல? நல்லா தான் இருக்குது. பார்ப்பேன் நல்லா இருந்துச்சு அந்த அரிசி. தக்காளி இன்னும் சரியாக அரைப்படலையோ. எல்லாமே கொஞ்சம் செஞ்ச பொரியல். இதான் நான் பொரியல் காலி. வெண்டைக்காய் பொரியல் கொஞ்சம் என்ன கட் ஆகுதா? சார்ஜ் இருந்துச்சா? இது இலை எல்லாமே ஒரு மாதிரியா இருக்குல்ல? இலை பச்சை கலர் இருக்கிறதுக்கு பிளாக் எடுத்து காமிக்கும். நல்லா இருக்கும். பச்சை கலர் இலை நம்ம இல்லாத ஒரு மாதிரி தெரியும். அதெல்லாம் என்ன நினச்சிக்கோங்க. சரி ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக இப்போ டிஃப்ரெண்ட்டாக நீ தட்டில் போட்ட மாதிரி இருக்கட்டும். அடுத்த வாரம் மாற்றலாம். ஆமாம், கமெண்ட்டில் வந்து முட்டை தவிர உங்களுக்கு வேறு எதுவுமே இருக்குது இல்லையா? இருக்குது, நிறையா இருக்குது. காசு தான் வேணும். அதுக்கு ஒரு நாள் இருக்குது. கொஞ்சம் கடனில் மாட்டிக்கிட்டோம். அந்த கடனை பூரா அடிச்சிட்டோம்னா சாப்பிடலாம். என்னாலாம் முடியாது. இப்படியா பேச்சா? ஸ்வீட் வந்து கடைசியாக சாப்பிட்டா ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்வீட் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியில் சாப்பிட்டா அடுத்த ஜென்மத்தில் ராஜாவாக பிறப்புமா. ராஜாவோ மந்திரியாவோ. அப்படி இல்லாமல் இப்போ உள்ள இதுபடி இந்த எம்எல்ஏ, எம்பி, முதலமைச்சர் அந்த மாதிரி ஆவாங்களாம். சார் கமெண்ட் பார்த்தேன். அப்போ சரி கடைசியாக சாப்பிட்டு பார்ப்போம் அடுத்த ஜென்மத்தில். வளர்ங்க அடியே நீ சாப்பிட்டு இந்த ஜென்மத்தில். இந்த தடவை
2026 விஜய் சிஎம் ஆகிட்டாரு. 5 வருஷம் தான் ஆள முடியும். பார்ப்போம். நம்மலாம் சிஎம்லாம் ஆக முடியும். இது 2000 நீ வேறு. இது 26. ம் இன்னும் 5 வருஷம் கழிச்சா 31 வருமா? ஆமாம் 31. 31. ம் அப்ப எலெக்ஷன் திருப்பி வைப்பாங்க. அப்படி போய் நின்றுடுறாங்க. பைத்தியம். அத்தனை வருஷமா ஃபிலிம்ல இருக்கான். அவ்வளோ ஜாலி. ஏதோ அவனால வந்து ஒருத்தர் 2 பேருக்கு நல்லது பண்ணியிருப்பான். அரசியல் பேசக்கூடாது. நீங்கள் வந்து உன் புருஷன் சொல்கிறியா சொல்லு, நீ அரசியல் பேச வேண்டாம். சரி ஓகே சரி அதெல்லாம் வந்து அவருக்கு தேவை. வந்து ஒரு வாழ்த்து சொல்கிறோம், அவ்வளோதான். அது வேணால் சொல்லிக்கலாம். சரியா? ஓகே ஓகே. சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. எனக்கு வந்து சாப்பிட முடியல. இந்த வடை ஒரு வடை மிச்சமாகிடுச்சு. சேவு இதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி வந்து இலையில மிஸ் பண்ணிட்டோம் அந்த சாப்பாடை. அடுத்த வாரம் வந்து இலை மறக்காமல் வாங்கிட்டு வந்துடுவேன். அது தவிர செம்ம மழை நம்ம ஊரில். எங்கே அதாவது சனிக்கிழமை சாயந்தரம் போல் செம்மையாக மழை பெஞ்சிச்சு. அதே மாதிரி உங்கள் ஊரில் எந்தெந்த ஊரில் மழை பெஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து நாளைக்கு திங்கட்கிழமை வரும். அடுத்த வாரம் இதே மாதிரி வேறு வெரைட்டியாக ஏதாவது ஒரு குழம்பு ரெடி பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா நான்வெஜ் எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. நன்றி, வணக்கம்.